வணக்கம் நேயர்களே, அன்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இதுவரை நடிக்காத அன்று முதல் இன்று வரை நடிகைகள் தான். முதல் நடிகை சுகன்யா, ரேகா. இவர் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர். காஜல் அகர்வால் நிறைய படங்களில் பல பேருக்கு ஜோடியாக நடித்தவர். ஆனால் ரஜினி படத்தில் நடிக்கவில்லை. சினேகா அதேபோல் பலருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். கமலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். த்ரிஷாவும் நடிக்கவில்லை, கமலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். இதில் இடம்பெற்றுள்ள பல நடிகைகள் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்தவர்கள் தான். ஆனால் ரஜினி கூட நடிக்கவில்லை. ஒரு சில நடிகைகள் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கவில்லை என்றாலும் அவரது படத்தில் வேறு சில கதாபாத்திரங்களை நடித்துள்ளனர். இதில் சில நடிகைகள் விடுபட்டு இருக்கலாம். அப்படி விடுபட்ட நடிகைகள் யார் என்பதை நீங்கள் உங்கள் கமெண்டில் மூலம் தெரிவிக்கலாம். ஊர்வசி மட்டும் ஒரு படத்தில் தெலுங்கு திரைப்படத்தில் நடித்திருப்பதாக ஒரு தகவல். அது உண்மையா என்றது சரியாக தெரியவில்லை. சுமித்ரா அம்மாவாக நடித்திருக்கிறார் பணக்காரன் படத்தில். சிவரஞ்சனி கமலுக்கு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருக்கிறார் கலைஞன் என்ற திரைப்படத்தில். அதேபோல் சித்ரா பலருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். ஜெயசித்ரா அந்த காலத்து நடிகை என்றாலும் பலருக்கு ஜோடியாக நடித்திருந்தாலும் ரஜினி கூட நடிக்கவில்லை. லதா கமலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். ரஜினி கூட நடிக்கவில்லை. ஜெயசித்ராவும் கமலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். ரஜினி கூட நடிக்கவில்லை. ஜெயபிரதா கமல், விஜயகாந்த் போன்றவர்களுடன் நடித்திருக்கிறார். ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கவில்லை. நினைத்தலை இணைக்கும் இடத்தில் நடிக்கிறார். ஜெயலலிதா அம்மா ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கவில்லை. கமல் கூட அக்காவாக நடித்திருக்கார். ஜோதிகா உங்களுக்கு தெரிந்திருக்கும். நமிதாவும் நடிக்கவில்லை. விஜயகாந்துக்கு பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியாக நடித்துள்ளார். தேவயானி கமல் கூட ஜோடியாக நடிக்கவில்லை. இருந்தால் 2 படங்களில் நடித்திருக்கார். ரஞ்சிதா பலருடன் ஜோடியாக நடித்திருக்கார். லைலாவும் விஜயகாந்துக்கு ஜோடியாக நடித்திருக்கார். இதில் இடம்பெற்றிருக்க நடிகைகள் பலரும் விஜயகாந்த் கமலுடன் ஜோடியாக நடித்தவர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கு என்று நம்புகிறேன். மன்னிக்கணும், இது முதல் வீடியோ, முதல் முறையாக பேசுகிறதுனால எனக்கு சரியாக பேச்சு வரல. ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். சிறந்த தொகுப்பாக இது இருக்கு என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுவோம்.